இதே பிஜேபி கூட கூட்டணி 2014 வச்சோம். அப்போ பாத்தீங்கன்னா திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியல. நாங்க எங்க கூட்டணியில 2 தொகுதியில வெற்றி பெற்றோம். அதாவது ஒரு தேர்தலுக்கு தேர்தல் ஒரு மாறும். அதனால ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தலில் அமைக்கின்ற கூட்டணிகள், அங்க இருக்கின்ற சூழல்கள், அரசாங்கத்துக்கு மேல ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் கணக்கெடுக்கணும். இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகும் அந்த கூட்டணிக்கு 75 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க, மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது பெரிய விஷயமா நான் பாக்குறேன். நான் 10 ஆண்டுகள் இது சாதாரணது கிடையாது. அதனால அது ஒரு சூழல் மாறும். இப்ப திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா அடுத்த முறை திமுக ஓட்டு போட போறது கிடையாது. அவங்க செய்யற ஊழல், அவங்க செய்யறது அந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு, இந்த கள்ளச்சாராயம், இந்த கஞ்சா விற்பனை எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதை முதலமைச்சர் ஒரு கவனம் எடுத்து அது பண்ற நிலையில இல்லை. இன்னொன்னு முக்கியமா நான் சொல்றது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இனி தயவுசெய்து யாரும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. மீடியாவிலையும் மக்களும் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுக சமூக நீதி விரோதின்னு சொல்றதுக்கு மேல துரோகின்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வருகின்ற காலத்தில் நாங்க இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ண இருக்கிறோம். நாங்க எக்ஸ்போஸ் சென்ஸ் மக்களுக்கு இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த இருக்கிறோம். நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு வரோம். இதனால நடத்தாதனால தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பல முறை எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். என்னைக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுப்பாங்க எங்களுக்கே தெரியல. எடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க. இது உறுதியா செய்வாங்க. ஆனாலும் நாங்க எடுக்க மாட்டோம்னா புரியல. நேற்று கூட ஒரு அமைச்சரை நான் சந்திச்சேன். ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சேன். நான் ஒரு குடும்ப நிகழ்ச்சியில சந்திச்சேன். ஆந்திரா அமைச்சரை சந்திச்சேன். அவர் 150 கோடி ரூபாய் ஆந்திராவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. முதல் தவணையா செஞ்சிருக்கிறாங்க. இதற்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் ஒரு 200 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கீடு செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஆந்திராவில் எடுக்கிறாங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவில் முடிச்சாங்க, ஜார்க்கண்ட்ல எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க, பீகார் எடுத்து முடிச்சு அது பீகாருடைய உயர்நீதிமன்றமும் அது உறுதி செஞ்சிருக்கு, உச்ச நீதிமன்றமும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அது தடை செய்யல. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியாதான். இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் தெரியுது. ஆனா ஒரே ஒருத்தர் தெரியலையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரமே இல்லப்பா, எங்களுக்கு மத்திய அரசு தான் செய்யணும். அது பாவம், அவர் சொல்லதான் சொல்ல போறாங்க. இப்படி ஒரு லா மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு தேவையா? இது கூட தெரியாதா அவருக்கு? ஒரு சட்ட அமைச்சர் கூட தெரியாதா? அப்ப பீகார்ல நடந்தது என்னன்னு வச்சுக்கலாம். அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். பீகார்ல நடந்தது என்ன, அது ஏன் தடை பண்ணலையே, அது என்னன்னு சொல்லி கேட்கணும். அவங்க கூட்டணி தானே ஆந்திராவில் இருக்காங்க. திமுக கூட்டணி தானே ஆந்திராவில் இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி அங்க ஆந்திராவில் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்க இவங்களுக்கு உடந்த இல்லையா? அப்போ